பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ மந்த் நியூ பிளெஸிங்ஸ் என்கிற சீரீஸிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்கள் இருதயங்களில் பேசுவாராக. ஆமேன். இந்த 2026 ஜனவரி மாத பிளெஸிங் வசனமாக ஏசாயா 44 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதில் முதல் 2 வசனங்களில், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். நாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய ஹெல்த், அதாவது உடல் நலத்தை குறித்து பயப்படுகிறோம். நம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறோம். நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறோம். நம்முடைய பினான்சியல், பொருளாதாரத்தை குறித்தான பயம். ஐயோ, இவ்வளவு கடன் இருக்கிறதே, எப்படி அடைக்கப் போகிறோம்? பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுமே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, நம்முடைய தொழில் முன்னேறணுமே என்று நம்முடைய பினான்சியல் குறித்ததான பயம் இருக்கிறது. இன்னும் நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்களை குறித்தான பயம். வீடுகளில், வேலை செய்யும் இடங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில் என்று நம்மை குறித்து எதிராக பேசுகிறவர்கள் மேல் உள்ள பயம் என்று அன்றாட வாழ்க்கையில் நாம் பயப்படும் காரியங்கள் பல உண்டு. ஆனால் நம் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே என் மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் மகளே, பயப்படாதே, உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்கிறார். பைபிளில் பயப்படாதே என்கிற வார்த்தை 365 முறை வருகிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு நாள் காலையும் தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடங்களிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று யோசுவா 1:9 சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று நமக்கு தைரியமும் கொடுக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அவர் நம்மை தேற்றுகிறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு பலம் ஊட்டுகிறார். இப்படியாக தினமும் காலையில் நமக்கு பயப்படாதே என்று நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. சாத்தான் நம் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நினைவுபடுத்தி நம்மை கலங்க பண்ணும் போதெல்லாம் நாம் இந்த வசனங்களை நினைவு கூறுவோமாக. தேவன் பயப்படாதே என்று மட்டும் சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. அதே ஏசாயா 44:3 பார்ப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாகமுள்ளவன், நம் உடலில் வரும் பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள் எல்லாவற்றிற்கும் தேவன் தாமே ஜீவ தண்ணீராக, மருந்தாக இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். வறண்ட நிலமாகிய நம்முடைய ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாத ஊற்றுகளை ஊற்ற வல்லவராயிருக்கிறார். இன்னும் இந்த 3 வசனத்தின் பின்பாகத்தில், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இதன் மூலம் தேவன் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய சந்ததி எப்படி இருப்பார்களாம்? தொடர்ந்து 4 வசனத்தில், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரிச் செடிகளைப் போல வளருவார்கள்.
இந்த அலரிச் செடி என்பது என்ன என்று இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தால் வில்லோ ட்ரீ என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது அது ஒரு மரம். தமிழ் பைபிளில் செடி என்று போடப்பட்டிருந்தாலும் அது உண்மையில் ஒரு மரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது புல்லின் நடுவே உன் பிள்ளைகள் ஒரு மரத்தை போல வளருவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 5ஆம் வசனத்தில் ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிதான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாமும் கர்த்தருடைய வழியில் நடந்து அவருடைய நிரந்தரமான உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய சந்ததியையே ஆசீர்வதிக்கும் தேவன் நம்முடைய தேவன். சரி, இப்படிப்பட்ட பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் பரிபூரணம் உண்டாகச் செய்வார். பரிபூரணம் என்றால் முழுவதுமாக என்று அர்த்தம். அதாவது நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை முழுவதுமாக ஆசீர்வதிப்பேன் என்கிறார். 100% உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று அர்த்தம். ஆனால் 9ஆம் வசனத்திற்கு முன்னால் வரும் 8ஆம் வசனத்தில் நீயோ மனம் திரும்பி, அதாவது உன் பாவத்தை விட்டு விலகி கர்த்தர் உனக்கு உணர்த்துகிற, அதாவது நீ இப்போது தெரிந்தே செய்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி என்று சொல்கிறார். அவர் நமக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்தால் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தருவார். எல்லா கற்பனையும் என்றால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு 10 கற்பனைகளை தந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த 10 கற்பனைகளையும் அடக்கி 2 பிரதான கற்பனைகளாக இயேசு கிறிஸ்து மத்தேயு 22:37-39 தருகிறார். முதல் கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த 2 கற்பனைகளுமே நாம் அன்பாயிருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவர் வசனங்களை தினமும் வாசிப்போம், தியானிப்போம், தினமும் ஜெபத்தின் மூலம் அவரோடு பேசுவோம். அப்படி செய்யும் போது தேவன் நம்மை அனுதினமும் வல்லமையாக வழிநடத்தி விடுவார். அதே போல தினமும் நாம் பார்க்கும், பேசும், பழகும் மக்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும். நாம் எப்படி அன்பாய் இருக்கலாம்? வசனங்களை பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி நடந்து கொள்ளுங்கள். உன் சகோதர சகோதரியின் இடத்தில் அன்பாயிருங்கள். பசியாயிருப்பவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். தாகமுள்ளவர்களின் தாகத்தை தீருங்கள். வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள். வியாதியாயிருக்கிறவர்களை விசாரியுங்கள். வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எஜமான்களே, உங்கள் வேலைக்காரரிடம் கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற பவுல் அப்போஸ்தலனின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். இவ்விதமாக தேவனிடமும் மனிதர்களிடமும் அன்பாயிருந்து
அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றி தேவனின் பாதையில் நடந்து அவருடைய மேலான பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமேன். அன்பின் பிதாவே, 2026 வருஷத்தை காண கிருபை செய்த உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. இந்த வருடத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளிலும் நீ பயப்படாதே என்று சொல்லுகிற உம்முடைய வசனங்களுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களும், இந்த மாதத்தில் உங்கள் மனதிற்கு நெருக்கமாயிருந்தவர்களை இழந்து போன நாளையும் காமெண்ட் செக்ஷனில் சொல்வீர்களானால் அந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் அடுத்த மாதம் இன்னொரு ஆசீர்வாதமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். I wish you all a happy and prosperous new year. God bless you.